உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, கட்டை பிரிச்சுட்டாங்க. கட்டை பிரிச்சுட்டாங்க. ஆனாலும் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியலை. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவேன். சரி, நம்ம வந்து மேட்டருக்குள்ளே வருவோம். என்ன அப்படின்னா, நம்ம விஜய் திமுகவை நம்பாதீங்க ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக 2 அமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லையா, இது ஓகே. புதுச்சேரியில் ஆட்சியை பிடிப்போம், அப்போ ரங்கசாமி கூட கூட்டணியா? இல்லை. ரங்கசாமி வீட்டுக்கு அனுப்புவீங்களா? இல்லை. அப்போ ஒரு குழப்பம் இருக்குல்ல. இது ஏன் நடக்குது அப்படின்னு இந்த உடஞ்ச கையோடவே பாண்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணி பல டீட்டெயில்களை, பல ஆதாரங்களை, பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி சின்ன வரலாறையும் நம்ம படிச்சிருவோம். 2006 10 வரைக்கும் இப்போ புதுச்சேரியில் பெரிய பலம் வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னா காங்கிரஸ். அங்கே ஒரு முக்கியமான 3 புள்ளிகள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா நாராயணசாமி, ரங்கசாமி, அப்புறம் நமச்சிவாயம். இப்போ 3 பேர் நீங்கள் யார் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கோஷ்டி பூசல் அப்போ தான் பெருசாக வெடிக்க ஆரம்பிக்குது. அதில் இந்த நாராயணசாமி அவர்களுக்கு வந்து ஒரு சிஎம் பதவி வேணும். அப்போ ரங்கசாமியை போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நாராயணசாமி வந்து டெல்லி வரைக்கும் பவர் இருக்குது, நீங்கள் ரங்கசாமி நீங்கள் இங்கே உங்களுக்கு பவர் இருக்காது, அப்போ நீங்கள் சிஎம் ஆனால் டெல்லியில் பேசி எதையும் வாங்கி தர முடியாது, நீங்கள் அதனால் அவரை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா அவர் டெல்லியிலேருந்து பேசி நம்மளுடைய மாநில உரிமை நிதியிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பிரெயின் வாஷ்லாம் பண்ணி 2010 அவர்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ நாராயணசாமியும் முதலமைச்சர் ஆயிடுறாரு. அப்போ ஆனதுக்கப்புறமா ரங்கசாமிக்கு கோபம் இருக்கும்ல. அவர் கோபம் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட எந்த நிபந்தனையும்லாம் சொல்லலை, நான் வந்து நானாக தான் இருந்தேன் அப்படி இப்படின்னு ஒரு இதுவாக சொல்லிடுறாரு. ஆனால் அதே ஆண்டோடைய கடைசியில் என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை ஆரம்பிக்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, என்ஆர் காங்கிரஸ்னால் யார்? ரங்கசாமி கட்சியா? இல்லை. அப்போ என்ன என்ஆர் அப்படின்னா அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமது ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி ஆக மொத்தத்தில் சீனா தானா நாட் 7 சீனி சி அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அந்த கட்சியையும் அவர் உருவாக்கிடுறாரு.